ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம அன்னபூர்ணி அம்மா எப்பயுமே ஸ்பெஷல் தாங்க. அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் மோட்டிவேஷன் அப்படின்ற தனியாகவே ஒரு பேஜ் போட்டு எழுதலாம். அந்த அளவுக்கு அவங்க பேச்சு அப்படியே பூஸ்டராக இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஸோ நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக விஜய் கிட்ட நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறத காது குத்து கேட்டாருனாவே எல்லா பிரச்சனையும் தீந்துடும். நம்ம ஹீரோயின் ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. ராஜேஸ்வரி பேசின பேச்சு, விஜய் நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஓ, இவங்க உன்னை நான் இல்லாத டைமில் உன்னை அழுவ வச்சிட்டாங்களா? எல்லாம் இந்த கோவில் விஷயமா? அது இல்லை பெரியம்மா, வேற என்னடி அப்படின்றாங்க. ஸோ நடந்த விஷயங்கள் சொல்கிறாங்க. கருணா இல்லத்தில் வந்தவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், அதில் இந்த புடவை இருந்தது, நான் வைக்கல. ஆனால் கடைசியில் என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேசிட்டாங்க. என் மேலே எந்த தப்புமே கிடையாது. அவரும் இப்படி பண்ணிட்டாருன்னு ஏன் பிள்ளை இப்படி கவலைப்படுற? நம்ம மேலே தப்பு இல்லாதப்ப நம்ம ஒரு சொட்டு கூட கண்ணீர் சிந்தவே கூடாது. அதனால நமக்கு ஒன்றும் கிடையாது. இங்கே பாரு, நீ நினச்ச மாதிரி நிம்மதியான சந்தோஷமாக வாழ்கிற ஒரு நாள் கட்டாயம் வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரியும் சரி, அதே மாதிரி ரஞ்சிதாவும் இவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு, ராஜிமா இவங்க பிளான் பண்ணிட்டாங்க, கோயிலை வச்சு மாமாவை எப்படியாவது இவ கூட அட்டாச் ஆகிற மாதிரிக்காக எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. அதனால் நம்ம உஷாராக இருக்கணும். நீ ஏண்டி கவலைப்படுற? சாரி விஷயத்தில் எப்படி ட்விஸ்ட் அடிச்சு விட்டேன் பார்த்தியா? அதில் வேணால் நீங்கள் சூப்பர் மாஸ் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வேறு லெவலில் பண்ணிட்டீங்க, அது சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்களே நான் இதை பண்ணன்றாங்க, அதுக்கு பாராட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நிலையில் ஹீரோயின் முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. விஜய் நின்றுட்டு யோசனையில் இருக்கிறப்ப அந்த ஷர்ட்டை அடித்த மாதிரி விஜயை திரும்ப வச்சுட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் ஏன் நான் பேசுகிறதையே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? என் மேலே எந்த தப்புமே இல்லை. அதுக்கான வாய்ப்பே கொடுக்காம, நான் எதுவும் பண்ணலை, எனக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம இன்னும் ஏன் என் மேலே கோவமாக இருக்கீங்க? நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த தடவையாச்சும் விஜய் கேட்டாருன்னா பரவாயில்ல. அந்த கேட்கறதுக்கான வாய்ப்பு என்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்கும்? அவங்க தரப்பு நியாயத்தை என்னைக்கு இவர் புரிஞ்சிக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. நம்ம ஹீரோயின் பொறுமையும் ஒரு அளவு இருக்குது. அதே மாதிரி அன்னபூர்ணி அம்மா சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஆசைப்பட்டது நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.